இந்த மூளைச்சாவு விபத்தில் அப்புறம் காப்பாற்ற முடியாது, பிரெயின் டெத் வந்துடும். அப்புறம் இந்த உறுப்புகள்லாம் தானம் பண்ணி 6 பேர் 7 பேருக்கு அவர் உயிர் கொடுத்தார் என்ற செய்தி தினமும் வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் பேசியிருக்கிறோம். நேற்று 2 நாளைக்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண்மணி விபத்துக்குள்ளாகி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரெயின் டெத்துன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் செய்ய முடியாது, கோமாக்கு போயிட்டாங்க, இது பிரெயின் டெத் தான், நீங்கள் வேணால் டொனேட் பண்ணலாம் உறுப்புகளை, இல்லைன்னா வீட்டுக்கு கொண்டு போகலாங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆம்புலன்ஸில் ஏற்றி வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கார் கணவன். மிகுந்த சோகத்தோடு வந்துக்கிட்டு இருக்க போது அந்த ஆம்புலன்ஸ் எதிர்பாராத விதமாக சாலையில் உள்ள ஒரு பள்ளத்தில் விழுந்து எழுந்திருக்கு. டம்முன்னு விழுந்து அந்த வண்டி மேலே வர்ற போது இந்த அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்க. அந்த அம்மா கண்ணு முடிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது ஒரு அறிவியல் விந்தை தான். மருத்துவர்கள் பிரெயின் டெத், கோமான்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு நடந்த ஒரு ஷாக்கில், ஒரு அதிர்ச்சியில் அந்த அம்மா வாய் திறந்து வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டாங்க. இப்போ நல்லா இருக்காங்க அவங்க என்பது ஒரு செய்தி. எதுவுமே நம்ம கையில் இல்லை, எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறது அப்பப்போ நிறுவனம் ஆகிக்கிட்டே இருக்குது.